3358 மாணவ மாணவிகளுக்கு 4.12 கோடி மதிப்பிலான மடிக்கணினி வழங்குகின்ற விழா இன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பள்ளியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் 6.79 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு மடிக்கணினி வழங்கி இருக்கிறது. அதனுடைய மதிப்பு மட்டும் 8681 கோடி ரூபாய் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லுங்கள். மட்டும் 6 மாத காலங்களிலே 15% உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது என்று மாண்புமிகு மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் பார்லிமெண்டிலேயே தமிழகத்தை முன்னுதாரணமாக எடுத்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று பேசியதை மாணவ செல்வங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த இனிய நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உன்னதமான பல திட்டங்களையும் விவசாயிகளுடைய நலன்களையும் கருத்திலே கொண்டு அனைத்து வகையான உங்களுடைய படிப்புக்கு மட்டுமே அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையும் கூறி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய கலந்து கொண்ட மாவட்ட அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆலோசனைப்படி பல மாற்றங்களை கொண்டு வந்து கல்வியில் ஒரு புரட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த முன்னாள் கரூர் ஒன்றிய குழுவுடைய பெருந்தலைவர் திருவிக்கா அவர்களே, முன்னாள் டிஎன்பிஎல் பேரூராட்சியாளர் ரேணுகா மோகன்ராஜ் அவர்களே, மதுசூதனன் அவர்களே, தானேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய